குட்டி சுட்டீஸ். தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? கொடுக்கும் மரம், தி கிவிங் ட்ரீ. ஒரு அழகான காடு இருந்துச்சா. அந்த காட்டுல ஒரு மரம் மட்டும் ராமுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மரத்தை பார்த்தோன்னே அவன் எப்ப பாரு கட்டி பிடிச்சு ஜாலியா விளையாடுவானா. அப்படி டெய்லியும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னே அந்த மரத்தோட விளையாடிக்கிட்டே இருந்தானா. அந்த மரமும் அவன் கிட்ட பாசமா இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் கயிறெல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டி ஊஞ்சல் மாதிரி ஜாலியா விளையாடினாங்களா ராமு அண்ணா. இப்படியே தினமும் போயிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னு ரொம்ப சோகமா வந்து அந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்துருந்தாங்களாம். அந்த மரத்தால ராமு அண்ணா இப்படி சோகமா இருக்கிறத பார்க்கவே முடியலையா. உடனே அந்த மரம் கேட்டுச்சா, ராமு ஏன் நீ இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த ராமு அண்ணா சொன்னாங்களா, எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு. உடனே அந்த மரம் சொல்லுச்சா, நீ கவலைப்படாத ராமு, என்கிட்ட இவ்வளோ பழம் இருக்குல்ல, இந்த பழத்தெல்லாம் கொண்டு போய் நீ மார்க்கெட்ல வித்து உனக்கு காசு ஆக்கிக்கோ, நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு அதே மாதிரி பண்ணாங்களா ராமு அண்ணா. இன்னொரு நாளும் ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்து இருந்தாங்களாம். அப்ப மரம் கேட்டுச்சா, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு. எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடே இல்லை அப்படின்னு சொல்லி மரத்துக்கிட்ட ராமு அண்ணா சொன்னாங்களாம். சரி, என்னோட கிளையெல்லாம் கட் பண்ணி நீ வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லுச்சான். ராமு அண்ணாவும் அந்த வீட்டுல ரொம்ப வருஷம் ஜாலியா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறமும் திருப்பி ரொம்ப சோகமா அவங்க வயசெல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமா கழிச்சு அந்த மரத்தை பார்க்க வந்தாங்களாம். அப்பவும் சோகமா இருந்தாங்களாம். அப்போ மரம் கேட்டுச்சா, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னு. அந்த மரம் சொல்லிச்சா, கவலைப்படாத ராமு, என் கீழே படுத்துக்கோ, நான் உனக்கு பூ மழையெல்லாம் கொடுத்து நிம்மதியான தூக்கத்தை தரேன் அப்படின்னு. ஸோ இந்த கிவிங் ட்ரீ, அதாவது கொடுக்கும் மரம், நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா நிம்மதி வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம மனசு நிறைவான காரியங்களை செய்யணும் இல்லையா? ஸோ அதனால ராமு அண்ணா அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம், நம்ம எல்லாமே கேட்டு கேட்டு அந்த மரம் நமக்கு எவ்வளவு கொடுத்துட்டே இருந்துச்சு. இப்ப நமக்கு என்ன தெரியுது? மத்தவங்க யாராவது உதவின்னு கேட்கும் போது நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசு நிறைஞ்சு போயிடும், நம்ம மனசு நிறைவாயிடும் இல்லையா? ஓகே குட்டி சுட்டீஸ், நம்ம இன்னொரு கதையில சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.